நண்பர்களுக்கு வணக்கம். காசு அதிகமாக போட்டு வாங்கினாலும் பத்திரமா பாதுகாத்து வச்சாலும் வர வர அந்த ஐஃபோன் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. 2000 கிட்ட செலவழிச்சு ஐஃபோனில் ஒரு ஒயர் ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கியிருந்தேன். 6 மாதம் கூட வாங்கல, அதுக்குள்ளே அங்கங்கே அந்த ஒயர் எல்லாம் பிச்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுதான் இப்படி இருக்குன்னா காடுகள் ஆப்பில் ஒரு ஏர்பேட் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் வாங்குறத பார்த்து என்னோட அண்ணன் பையன் எனக்கு ஒன்று போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1800 செலவழிச்சு 2 ஏர்பேட் போட்டிருந்தாங்க. கொடுமை என்ன அப்படின்னா ஏர்பேடில் இருக்கிற ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுக்குமே ஒவ்வொரு ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. நார்மலாகவே ஏதாவது ஒரு டிவைஸை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மொபைலோட பேட்டரி பேக்கப் வந்து சர்ன்னு குறையும். இதில் வேறு 2 ப்ளூடூத் கனெக்ஷன், இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுனால ரிட்டன் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி 2 டிவைஸுமே ரிட்டன் போட பிளான் பண்ணோம். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரிட்டனில் போயிட்டு நம்ம ரிட்டன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபண்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேறு டிவைஸை தான் மாற்றி கொடுப்போம்ன்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு வழியாக காடுகள் ஆப்பில் அலசி ஆராய்ச்சி ரிட்டன் போட்டோம். 2 டிவைஸையும் சேர்த்து ரிட்டன் போட்டால் தான் ரிட்டன் அமௌண்ட்டை காமிக்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஒரு டிவைஸை போட்டோம் அப்படின்னா காமிக்கவே மாட்டேங்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் தான் காமிக்கிறாங்க. நண்பர்கள் யாராவது காடுகள் ஆப்பில் இந்த மாதிரி சோதனையை சந்தித்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.